இன்னைக்கு சாய் விளோக்ல என்ன விஷயத்தோட வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, இப்ப நல்ல வெயில் அடிச்சிட்டு இருக்கு, எல்லாருக்குமே தெரியும். சோ இதுல ஏதாச்சும் ஒரு ஜூஸ் ஒன்று குடிக்கணும்னு பிளான் பண்ணிட்டு, ஓகே வீட்டை நிறைய லெமன் இருந்தபடியா ஒரு லெமன் எடுத்து வெட்டிட்டு அந்த லெமன்ல இருக்கிற சாரை புழிஞ்சு எடுக்கிறேன். எல்லாருமே லெமன் ஜூஸ் குடிங்க, என்னன்னு சொன்னா விட்டமின் சி இருக்கு, அதுல நல்ல புரோட்டீன் எல்லாம் இருக்கு. ஸோ இந்த வெயிலுக்கு ஏதாச்சும் ஜூஸ் வகையா குடிங்க, தண்ணி தன்மையா இருக்கிறதா குடிங்க, என்னன்னு சொன்னா உடம்புக்கு ஹெல்த்துக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகே, புளிஞ்ச லெமன் சாருக்கு ஏற்ற மாதிரி நான் தண்ணி கலக்க போறோம். என்னன்னு சொன்னா நாங்க நிறைய பேருக்கு ஜூஸ் கலக்க போறோம்னு சொன்னா நிறைய 2 3 லெமனுக்கு ஏற்ற மாதிரி சாறு புழிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி தண்ணி விடணும். ஸோ நான் எனக்கு ஒரு ஆளுன்றபடியா எனக்கு இது காணும். ஸோ இந்த வெயில் டைம்ல எல்லாரும் நிறைய தண்ணி குடிங்க, தண்ணி குடிக்கிறது ரொம்ப ரொம்ப. அடுத்து நான் ஐஸ் கட்டி செய்கிறேன். ஸோ பெரிய பெரிய கட்டியா தான் ஐஸ் கட்டி வச்சிருந்தேன், எல்லாமே கரைஞ்சு போயிட்டு, அதனால சின்ன சின்ன ஐஸ் கட்டி தான் சேர்த்துக்கொள்றேன். ஐஸ் கட்டி சேருங்க, ரொம்பவே நல்லா கூலா செம்ம டேஸ்டா இருக்கும். அடுத்ததான் வந்து சீனி சேர்த்துக்கொள்ளுங்க. சீனி வந்து நிறையவா போடாம கொஞ்சமா, ஏன்னு சொன்னா எல்லாருக்கும் சுகர் வருது, அதனால கொஞ்சமா சேர்த்துக்கொள்ளுங்க. அதுக்கு பிறகு வந்து கொஞ்சமா உப்பு, எனக்கு நிறைய உப்பு பிடிக்காது. ஸோ அதனால கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கொண்டேன். நீங்களும் கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கொள்ளுங்க. அடுத்ததான் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணாதான் சீனி, உப்பு, ஐஸ் கட்டி எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகும். மிக்ஸ் ஆகினா தான் நல்ல ஒரு டேஸ்ட் ஒன்று வரும். ஓமா இல்லையா? ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணுங்க, 7 அளவுக்கு மிக்ஸ் பண்ணிட்டு ஓகே நான் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்தா வாவ், வேற லெவல்ல இருந்துச்சு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய்.